நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவன் ஒத்துக்கிட்டாலும் துளசி ஒத்துக்குவாளான்னு தெரியலையே. ஏன்னா அந்த சைலேந்திரிய பத்தி துளசிக்கு நல்லா தெரியும். என் மகளால அந்த வீட்டுல தாக்கு பிடிக்கவே முடியாது. நீங்க எதுக்குன்னு இப்ப தேவையில்லாம அதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஒருத்தன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டானா அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை அவங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலன்னா வேற வாடகை வீடு பார்த்துட்டு போறாங்க. இல்ல, நாம அப்படி நினைக்கிறோம். அவ எப்படி நினைக்கிறாளோ? ஜெயகிருஷ்ண இப்ப ஆர்வ கோளாறுல சொல்றான். ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ? நான் வேணா போய் பாஸ்கரை பார்த்து பேசவா? வேண்டாம், இதுக்காக நீங்க அங்க போய் பேச தேவையில்லை. ஏன்னா வெளியாளுங்க சொல்லி அவருக்கு அந்த எண்ணம் வர வேண்டாம். ஜெயகிருஷ்ணனுக்கு வந்த இந்த சிந்தனை முதல்ல பாஸ்கருக்கு வந்திருக்க வேண்டாமா? அப்படி அவர் நடந்துகிட்டாரு. என் பொண்ணுக்காக வாழ்க்கை பிச்சை கட்டி யாரும் அங்க போக வேண்டாம். கடவுள் அவ தலையெழுத்தை எப்பவோ எழுதியிருப்பாரு. அதுபடியே நடக்கட்டும். அப்ப நான் கிளம்புறேன். வரேன். போயிட்டு வரேன். அப்பா எங்கம்மா போயிருக்காரு? பாலாண்ணனை பார்த்துட்டு வரேன்னு போனாருமா. யார்கிட்டயாவது பேசினதானே அவர் மனசுல இருக்க பாரம்லாம் குறையும். அவருக்கு இப்ப ஒரே ஆறுதல் பாலாண்ணன் தான். அவரையும் அவமானப்படுத்தி தானே அனுப்புனா. அவர் இதெல்லாம் சீரியஸா எடுத்திருக்க மாட்டாரு. அப்படி இருந்திருந்தா ஸ்ரீலக்ஷ்மி அனுப்பியிருப்பாரா? இதுதான் உனக்கு நல்லது. இப்பவாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியே. இங்க இருந்தா காலம் முழுக்க இப்படியே தான் இருக்கணும். முதல்ல வெளியே போயே அவன் கை விட்டுட்டான்னு அவன் வீட்டு வாசல்ல போராட்டம் பண்ணு. நான் வீட்டை விட்டு போறேன்னு அம்மாவும் மகளும் நினைச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் இப்ப போற மாதிரியே திரும்ப இங்க வருவேன். நீ இங்க இருந்து வெளியில போனா திரும்பவும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை தண்ணி ஊத்தி சுத்தப்படுத்தணும். போடி. இதெல்லாம் உங்களோட ஆசை மட்டும்தான். இந்த வீட்டுல எனக்கு தான் முதல் உரிமை. அதுக்கப்புறம் தான் இவளுக்கும் இவ தம்பிக்கும். நான் எப்ப வேணா இங்க இருந்து போவேன், எப்ப வேணாலும் வருவேன். எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் வீட்டுக்கு வர வைப்பேன். உங்களால தடுக்க முடியுமா? அம்மா வேண்டாமா. அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அவளுக்கு தேவையான வீட்டுக்கு வர வைப்பா. நான் சொல்றத கேளுங்க. யாரடி வர வைக்க போற? எவடி வரப்போறா? விடு. எனக்கு அவரை தவிர வேற யார் இருக்காங்க? 10 மாசத்துக்கு அப்புறம் நான் ஒரு குழந்தைக்கு தாயானா அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் வேணும்ல. அப்பா பேர் தெரியாத குழந்தைய பெத்துக்க நான் விரும்பல. அப்படிலாம் சொல்லி நீ எங்களை பயமுறுத்தாத.
உனக்கு வரப்போற நஷ்டத்தை நீ தான் அனுபவிப்ப. அந்த நஷ்டத்துல நாங்க கலந்து போன நீ கனவுல கூட நினைக்காத. எந்த நம்பிக்கையிலடி நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உனக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நான் அப்பம் பேரு தெரியாத என் குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நிப்பேன். நான் இப்ப போறதே என் சந்திரனை பார்க்கதான். ஒருவேளை அவர் என்ன ஏதாவது ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறமும் நான் இங்க தான் வருவேன். இது வரைக்கும் வெளியில யாரும் இதை பெருசா தெரிஞ்சுக்கல. என்ன திரும்ப ஏத்தாம இருக்க நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா நான் போலீஸோட தான் திரும்ப இங்க வருவேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம என்னமா பண்றது? சந்திரன் கூப்பிட்டா அவளை பார்க்க போவாளாம், தோணுச்சுன்னா திரும்ப வீட்டுக்கு வருவாளாம். இப்ப உன்னை பத்தின கவலை மட்டும்தாம்மா எங்களோடது. இங்க பாருமா, ஜெயகிருஷ்ண கூப்பிட்டா நீ அவ கூட போயிடுமா. நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையாப்பா? போகணும்ப்பா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்ப்பா. என்னப்பா, சுதாகர் மாமா சொன்ன சம்பந்தத்தில் விருப்பம் இல்லையா? இல்லை. ச்சே, முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாதுப்பா. நாம 2வது தடவை அவங்கள முட்டாளாக்க முடியாது. ஜாதக பொருத்தம் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. உன் மனசுல என்னதான்ப்பா இருக்கு? நீ அதை சொல்லு. கல்யாணமே வேணாங்கிறியா? எனக்கு ஒரு வைராகியம் இருக்குப்பா. அது உங்களுக்கு தெரியும்ல. ஏன்பா, அது எப்படிப்பா நடக்கும்? அம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஷைலேந்தர் கிட்ட நீ ஒரு சஜஷன் வச்சேன்னு என்கிட்ட சொன்னாங்க. மானசிக்கு பதிலா துளசி. நீ எப்படிடா இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? ஆர்வக்கோளாறுல ஏதோ சொல்றேன்னு நினைச்சு நாங்க அப்பவே மறந்துட்டோம். ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுக்காக என் வாழ்க்கையை வீணடிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி தெளிவாக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் நந்துக்கிட்டே இதை பற்றி பேசிட்டேன். இது வரைக்கும் எதுக்காகவும் நான் உங்களை கஷ்டப்படுத்தினதே கிடையாது. அப்பா மகனா இல்லாமல் நீங்கள் எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நீங்களும் என்கிட்ட நடந்துட்டு இருக்கீங்கப்பா. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்டப்பா சொல்ல முடியும்? சரி, திடீர்னு துளசி மேல இப்படி ஒரு அக்கறை உனக்கு எப்படி வந்தது? தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் மனசளவுல அவளுக்கு எனக்கு எந்த நெருக்கமும் இல்லப்பா. ஆனா அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. உங்க சின்ன மருமகளுக்கு ஒரு நல்ல டீச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குதுப்பா. மானசிய மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறவ கிடையாது. எல்லா விதத்திலையுமே தகுதியான ஒரு பொண்ணு இருக்கும்போது நாம எதுக்குப்பா வெளியில வேற பொண்ணெல்லாம் தேடணும்? உங்க தங்கச்சி அங்க தினமும் கண்ணீர் வெடிக்கிறத உங்களால கண்டுக்காம இருக்க முடியுமா? உங்க தங்கச்சியை நீங்க திட்டினாலோ கோவப்பட்டாலோ உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில லேசா ஒரு வலி இருக்குன்னு தானே உண்மை? அப்படி ஒரு வலி உங்களுக்கு இல்லாம இருக்காதுப்பா. தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா தங்கச்சியை வளர்த்து எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஒரு பொண்ணு பண்ண தப்புக்காக இன்னைக்கு அந்த குடும்பமே தலை குடிஞ்சு நிக்குதுப்பா.
அந்த காராளி சந்திரன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்லப்பா. ஏன்பா எத்தனை வருஷத்துல கருணாகரன் மாமாவை பத்தி பெருமையான வார்த்தைகளை தவிர வேற ஏதாவது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்குமாப்பா? வேணாம்ப்பா. இன்னைக்கு படுகொழியில விழுந்து கிடக்கிற அந்த குடும்பத்தை நம்ம காப்பாத்தலாம்ப்பா. எனக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த எண்ணம் தோணிருக்கணும்ப்பா. துளசி கழுத்துல தாலியை கட்டுறான்னு நீங்களே வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும்ப்பா. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற வயசு எனக்கு இல்லை. இதனால நம்மளுக்கு என்ன நஷ்டம்பா வரப்போகுது? எனக்கு மனைவியே வரப்போறவ மானசியை விட எல்லா விதத்திலையும் ரொம்பவே உயர்ந்தவப்பா. கல்யாணம் நின்று போன விஷயத்த நம்ம இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே. நீங்க மட்டும் மனசு வச்சிங்கன்னா அதே நாள்ல கல்யாணம் நடக்கும்பா. யாருக்கும் எதுவும் தெரிய வர போறதில்ல. இனி உங்க முடிவு தான். இதுக்கு மேல எங்க அப்பா கிட்ட நான் என்னத்த சொல்றது? என்னங்க, நான் உங்களுக்காக இங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். போர் அடிச்சிருந்தா கிளம்பிருக்க வேண்டியது தானே? நான் எப்பவும் இப்படித்தான். இதையெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏய், எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. பஞ்சுவாலிட்டி எல்லாம் கீப் அப் பண்ண முடியாது. கொஞ்சமும் ஊர் சுத்தவும் நான் செட் ஆக மாட்டேன். இதெல்லாம் உனக்கு ஓகேனா மட்டும் நீ வந்தா போதும். மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்டும் பண்ணல. சரி, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உனக்கு தெரியும்ல, நீங்க இந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டுங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றது ரொம்ப பெரிய கொடுப்புன்னு நாங்க நினைக்கல. மாப்பிள்ளை வீடுங்கிற முறையில எங்க அப்பாவுக்கு பொண்ணு வீட்டுல கண்டிப்பா பெரிய மரியாதை வேணும். அத மட்டும்தான் எங்க அப்பா ஆசைப்படுறாரு. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல யாரும் பெருசா மதிக்க போறதில்ல. உங்க அப்பா நம்ம விஷயத்த கண்டும் காணாம இருக்கிறதுனால எங்க அப்பாவும் காலை வர ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றது உனக்கு புரியலையா? எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா உங்க வீட்டு வேலைக்காரன் தான். நாங்க வெளியூர்ல போய் சம்பந்தம் பண்ணா எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி அவமானம் எல்லாம் கிடையாது. எங்க அப்பா அப்படி யோசிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. எங்க அப்பா எனக்காக புதுசா ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்காரு. என்னங்க? இதுக்கு மேலேயும் என்னால உன் பேரை சொல்லி எங்க அப்பாவை காக்க வைக்க முடியாது. உங்க அப்பா வரணும்னு சொல்லிட்டு இப்ப வராம இருக்கிறது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய அவமானண்டி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம நிக்கிறேன். நீ ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. உங்க அப்பனுக்கு பசங்களை விட தற்பெருமை தான் முக்கியம். நாம இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்னங்க நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அத பத்தி உங்க வீட்டுக்காரங்க தானே நினைக்கணும். உன் விஷயத்துல அவங்களுக்கே அக்கறை இல்லைங்கும் போது நான் என்ன பண்ண? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப உங்க வீட்டுல எதுவுமே நடக்கல. உனக்கே தெரியாம அங்க ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் நடக்குதுமா. உன்னை டம்மி ஆக்குறது தான் அவங்களோட பிளானே. உன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண அன்னைக்கே உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஏதாவது உனக்கு தெரியுமா? உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னது யாரு?
உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கிறவன் தான் அந்த ஜெயகிருஷ்ணன். ஏன் முன்னாடியே அத சவால் விடுற மாதிரி சொல்றான். மாட்டேன், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அப்படி எந்த ஏற்பாடும் அங்க நடக்கல. எங்க ஜெயகிருஷ்ணன் எப்படிங்க துளசியை கேட்டு வருவான்? நீ நம்பவே வேண்டாண்டி. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் என்கிட்டயே வந்து சொல்றான்னா உன் வீட்டுல அதை பத்தி பேசாம இருப்பாங்களா? உனக்கு தெரியாம எல்லாம் மறைக்கிறாங்கடி. அவனுக்கும் துளசிக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு என்ன வாங்கன்னு சொல்றான். வந்து சாப்பிட்டுட்டு போங்கங்கிறான். ஆமா, உங்ககிட்ட இதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னங்க நீ வீட்டுல உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்ப, நான் போய்கிட்டே இருப்பேன். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. உன் கூட சுத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஊர்ல இன்னும் அசிங்கமா தான் பேசுவாங்க. இதுக்கு மேல நோ வெயிட்டிங். அன்னைக்கு நம்ம டூர் போனது ஊர் சுத்தி பார்க்க, அது அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன்டி. அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உன் வீட்லயும் பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீ தனி மறந்தா மனசு. ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன்னா அதை இப்பவே செய். துளசிக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது. அவன் இங்கிருந்து கிளம்புறதுக்காக தான் நான் காத்திருந்தேன். இப்போ நான் நினைச்சது நடந்து போச்சு. இனி அவளை இந்த வீட்டுக்குள்ள விடவே கூடாது. அந்த சந்திரன் கூப்பிட்டு தான் அவன் இங்கிருந்து போயிருப்பா. அப்படியெல்லாம் நிச்சயமா அவன் கூப்பிட்டுருக்க மாட்டான். அப்படி ஒருவேளை நடக்கிறவனா இருந்தா நிச்சயமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பான்ல. அவ திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன். நந்து, நீ அவளை ஒன்னும் சொல்லாத. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் முடியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அக்கா, என் கையை விடு. ஏய் நில்லு, நீ பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்க? அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்க? ஏய் போடா. ஏய், அப்போ நீ தான் என்ன பிளான் பண்ணி ஏமாத்திருக்கல? ஜெயகிருஷ்ணனுக்கு தேவை நான் இல்ல, நீதான். உனக்கும் அவன் மேல ஒரு கண் இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் மறைச்சு வச்சிருந்து நீ அவனை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க பார்த்தல. என் இடம் காலியானதும் ஜெயகிருஷ்ணன் உன்னை கல்யாணம் பண்றேன்னு வந்துட்டான். எல்லாம் எனக்கு தெரியும்டி. உனக்கு இந்த குடும்பத்து மேல இல்லாத அக்கறை அவனுக்கு இருக்குடி. என் கண்ணீருக்கு பதிலா என் அண்ணன் கொடுத்த விலை இது. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. என்னம்மா நீங்க உளறீங்க? உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஜெயகிருஷ்ணன் அவமானப்படுவானா? எந்த ஒரு ஆம்பளையும் இவ்வளவு அவமானத்தை பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டான். அப்புறம் எதுக்காக அவன் அதுக்கு ஒத்துக்கிட்டான்? நீ வெளியே காட்டுற இந்த ஆக்டிங் எல்லாம் பெரும் முகமுடிதான் எனக்கு தெரியும். நீ யாருன்னு இப்ப நல்லா தெரியுது. ஜெயகிருஷ்ணன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா நீ அவனும் சேர்ந்துகிட்டே நீ ஏமாத்திருப்பீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் பண்ணது சரியா தப்பா? இவளுக்கு என்ன பைத்தியமா? நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும் துளசி அக்காக்கும் ஜெயா மாமாக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். என்னவோ பண்ணுங்க, அதான் நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. ஆனா எனக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்காம அது நடக்கும்னு யாரும் கனவு காண்டாதீங்க. ஜெயகிருஷ்ண பொண்ணு கேட்டு வந்துட்டாங்கிறதுக்காக நீங்க ஜெயிச்சுட்டோன்னுலாம் நினைக்காதீங்க. நான் இந்த வீட்ல இருக்க வரைக்கும் உன்னோட அந்த ஆசை நடக்காது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
அதை தாங்கிக்கிற சக்தி இங்க யாருக்கும் இருக்காது. நீ இதுக்காகலாம் வீணா கவலைப்படாதக்கா. எனக்கு எந்த கவலையும் இல்லை நந்து. மனசு மறுத்து போச்சு. அவ ஜெயிக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பேசுவா. அதை கேட்டு நீ மனசை தளர விட்டுறதம்மா. நீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்க தான் இங்க வந்திருக்கீங்களா? என்னங்க இது, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? யார் சொல்லியும் நான் இப்போ இங்க வரல. என்னை விட உங்களுக்கு உங்க மச்சனை நல்லாவே தெரியும். அவரை தவிர வேற யாரையும் இந்த மாதிரி பேச அனுமதிக்கவே மாட்டாரு. ஜெயகிருஷ்ணன் துளசியை கட்டிக்க ஆசைப்படுறான்னு நந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். ச்சே, என் பையன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அந்த வீட்டில் அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. திரும்பவும் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க அவன் சம்மதிப்பானா? அக்கா மாதிரி அவளுக்கும் லவர் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? அந்த பொண்ணை பத்தி நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. மூத்தவ அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக சின்னவளையும் நீங்க அந்த மாதிரி தப்பா நினைக்க கூடாதுல்ல சார். நீங்க அவங்க மானத்தை காப்பாத்த ஆசைப்படுறீங்க. அதுல உங்களுக்கு தேவை இருக்கலாம். என் பையன் யாரை கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணணும். எவ்வளவோ சம்பந்தங்கள் வந்திருந்தாலும் என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் நான் கட்டி கொடுக்கணும்னு என் பொண்டாட்டிக்கிட்ட உறுதியா நான் சொல்லியிருந்தேன். நான் எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறேன். திரும்பவும் அவமானப்படணுமா? முடிவெடுக்கிறதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். இப்ப அவமானப்பட்டு அழுதுட்டு நிக்கிறது உங்க சொந்த தங்கச்சி. உங்க தங்கச்சி வீட்டுக்காரரோ அன்னையிலிருந்து உங்களை மதிக்கிற ஒரு நல்ல மனுஷன். அவர் கஷ்டத்துல இருக்கும்போது இப்படி கைவிட்டு போலாமா? தண்ணியில மூழ்கும் போது கையை கொடுத்து தூக்கணும்ல. துளசி விஷயத்துல ஜெயகிருஷ்ணனுக்கு ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நம்ப மாட்டேன். துளசியை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் அவனே அப்படி ஒரு ஆசையை சொல்லியிருக்கிறான். அவனுக்கு ஏத்த பொண்ணு அவதான்னு அவனே முடிவு பண்ணிருக்கிறான். அவன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவோ மாமா வீட்டுக்காரங்களுக்கு உதவி பண்றதுக்காகவோ அவன் இந்த முடிவு எடுக்கல. உங்க சின்ன மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த சம்பந்தம் வந்தப்பவே சரளா என்ன சொன்னா தெரியுமா? ஜெயகிருஷ்ணனுக்கு துளசி தான் சரியா இருப்பான்னு சொன்னான். நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அந்த குடும்பம் இந்த நிலைமையிலிருந்து சீக்கிரமாவே வெளியில வந்துருவாங்க. ஜெயகிருஷ்ணனுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவியாகிற பாக்கியமும் கிடைக்கும். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. முடிவு பண்ண நாள்ல கல்யாணம் நடந்தா அது உங்களுக்கும் தானே பெருமையா இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நேர்ல பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன்.
என்னங்க, என் அண்ணன் கால் பண்ணியிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்குற விஷயமா நம்ம எதுவுமே சொல்லலைன்னு கேட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை நாம அங்க வரோன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மச்சான் எதுவும் சொல்லலைல்ல? ஏங்க, நீங்க சொல்லாம எப்படிங்க அவர் சொல்லுவாரு? இந்த சம்பந்தத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் இதுல யோசனை பண்ண என்ன இருக்கு? இவனுக்கு தான் துளசியை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்ல, பேசாம அவளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ அசிங்கப்பட்டும் நீங்க இன்னும் திருந்தலையா? இப்ப எப்படி திடீர்னு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? அத முதல்ல சொல்லுங்க. இந்த கல்யாணம் நின்னு போன விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க நான் வரமாட்டேன்னு இவனும் சொல்றான். என்னால என்னதான் பண்ண முடியும் சொல்லு? ஓஹோ, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ல? எப்படா நீ சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு. கல்யாணம் நின்று போனது யாருக்கும் தெரியாது. 4 இடம் போயிட்டு வரவேன் நான் தான். என்னால் யார் முன்னாடியும் போய் தலை குனிஞ்செல்லாம் நிற்க முடியாது. நானும் அதை தான் யோசனை பண்ணேன். அவங்களுக்கு தான் இன்னொரு பொண்ணு இருக்கால, அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணலாம்ல? ஓஹோ, நம்ம மானம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, தங்கச்சி மானம் தான் உங்களுக்கு முக்கியம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த பக்கமா சாய்வீங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடாதீங்க. நீங்க ஏமா தேவையில்லாம கோவப்படுறீங்க? மானசியை விட தகுதியான துளசின்னு நான் நம்புறேன். அப்பா கிட்ட நான் சொன்னதுதான் என்னோட இறுதி முடிவு. இனி எந்த பொண்ணையும் பார்க்க நான் வரவே மாட்டேன். துளசியோட மனசு எனக்கு தெரியும். அதனால தான் தைரியமா பேசுறேன். இதை காரணமா சொல்லி உங்ககிட்ட வந்து நான் பிச்சை எடுக்கிற ரெடியா இல்ல. ஓஹோ, அப்படின்னா அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரியாக்கிருக்கீங்க. அப்போ எனக்கு இந்த வீட்ல எந்த மரியாதையும் இல்ல. பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நான் எதுக்குமே கலந்துக்க மாட்டேன். அந்த வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்றது உறுதினா உன் கல்யாணத்துல இந்த அம்மான்றவ வந்து நிக்க மாட்டா. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு மருமகளை அவளை வரவேற்க நான் மாட்டவே மாட்டேன். அவ பேசுறதெல்லாம் கேட்டு வருத்தப்படாத. இந்த கோவம்லாம் கொஞ்ச நாள் தான். அவளை பேசி கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியலன்னா நான் உனக்கு அப்பாவே இல்லடா. உன் ஆசைப்படியே கல்யாணம் பண்ணலாம்பா. ம். யாரு? துணைக்கு யாருமே இல்லாத தனிமரம் பேசுறேன். ஜெயமாமா, உன் நம்பரை நந்து தான் கொடுத்தான். என் வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிக்க சம்மதம்னு நீ சொன்னல. அதெல்லாம் நடக்காது மாமா. உன்னோட அந்த ஆசை நிறைவேற போகுது. நான் அப்பா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னது புரிஞ்சதும் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றீங்களா ஜெயமாமா? பாஸ்கர் மாமா இப்படி சட்டுன்னு ஒத்துப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீ தைரியமா நம்பு. இப்படி ஒரு விஷயத்துல உங்ககிட்ட விளையாடவ நான் சொல்ல. அம்மா என்ன சொன்னாங்க மாமா? அதையும் நான் ஓப்பனா சொல்றேன். அம்மா சட்டுன்னெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கோவமெல்லாம் தானா போயிடும். நீ அதெல்லாம் நினைச்சு வீணா கவலைப்படாத. நீ நம்மளோட வாழ்க்கையை பத்தி மட்டும் இனி யோசிச்சா போதும். இனி வாழ்க்கை முழுக்க நம்ம ஒன்னா இருக்க போறோன்னு நான் நம்புறேன்.
அதே நம்பிக்கை தான் ஓ மனசுலயும் இருக்கணும். அப்பா வருவார், அதுக்கப்புறமா நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாம். அதில் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல, நீங்க சொன்னா வருவேன். குட் நைட். குட் நைட் மாமா. நான் அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். அவருக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லம்மா. ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? இப்ப அக்கா இல்ல, நான் தான் உங்களுக்கு பாரம் இல்ல. ஒரு கல்யாணத்தினால மட்டும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிடும்னு நீங்க நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெருசு. அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ போய் கதவு தரமா. ஏய் நில்லு, நீ எங்க சொல்ல ஓடுற? உன்னை பார்க்க தானே நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? உன் அக்காவுக்கு முன்னாடியே என் மனசுல ஆசையை விதைச்சவ நீ தானே. என்னால எப்படி உன்னை மறக்க முடியும்? வீட்டுக்கே வந்து தேவையில்லாதது பேசுற. உனக்கு என்ன வேணும்? ஓ, எனக்கு தேவையானதுதான் முன்னாடியே நிக்குதே. உன் மேல தாண்டி நான் முழு ஆசையை வச்சிருக்கேன். அப்புறம் உன்னை பார்க்க என்னால வராம இருக்க முடியுமா? முதல்ல வெளியே போங்க. ஓ, என்னம்மா இப்படி சொல்ற? வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? அதெல்லாம் அந்த மரியாதைக்கு தகுதியா இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு அது கிடையாது. இங்க இருந்து வெளியே போங்க. போகலன்னா என்னடி பண்ணுவ? விடு. என்ன விடு. விடு. சும்மா ரொம்ப துள்ளாதடி. ஆவேசத்தை எல்லாம் நான் கொஞ்சம் அனுபவிக்கிறேன்டி. என்ன முதலாளி மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன? காராளி சந்திரனுக்கு இங்க என்ன வேலை? வெளியே போடா, முதல்ல வெளியே போ. சந்திரன், இந்த வீட்டு பொண்ண மயக்கி வெளியே கூட்டிட்டு போயிட்டு இப்ப உரிமை கொண்டாட வந்திருக்கியா? இங்க பாரு, உன்னோட அந்த லட்சியம் நிறைவேற போறதில்ல. முதல்ல வெளியே போடா. இங்க பாருங்க, என் வீட்டுக்காரரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சீ,
நீயும் வீட்டுக்காரனும் உனக்கு இவன் தான் முக்கியம்னா இவன் கூடயே போய் தொலைய வேண்டியதானே? யாரும் நீங்க புடிச்சு வச்சிருக்கா? இங்க பாரு, என் வீட்டுல இதெல்லாம் நடக்காது. நடக்கும். மானசியும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். நான் ஒண்ணு சும்மா வரலையே, அவ கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்தேன். உங்க மக என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டா நான் வந்தேன். என் வீட்டுக்காரரை நான் தான் வர சொன்னேன். நீங்க உள்ள வாங்க. ஏய் மானம் கெட்டவளே, இவனை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போடி. ஏய், நான் போனதுக்கு அப்புறம் வேணா உங்க பொண்ணை அடிங்க, கொல்லுங்க. ஆனா என் முன்னாடி அவன் மேல கை வச்சீங்க, நான் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏய், நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தாண்டி கூப்பிட்ட? ஆமா. உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க உள்ள வாங்க. ஐயோ கடவுளே, இந்த வீட்டுக்கு இதுக்கு மேல ஒரு அவமானம் தேவையா? கடவுளே, அவனை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டுட்டா பாருமா. கடவுளே, என்னால தாங்க முடியலையே. என்னெல்லாம் அசிங்கம் நடக்க போகுதோ. இதுக்கப்புறமா நான் என் உயிரோட இருக்கணும். இதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்லம்மா. அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாருடைய கார் இது? காராளி சந்திரனோட கார் தானே? நம்ம மானமே போச்சுங்க. இதுக்கு மேல நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்? நம்மள நல்லா அசிங்கப்படுத்திட்டா அவளை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டுட்டாங்க. அப்பா, நான் வீட்டை விட்டு போன சொல்லி அவ போவே இல்லை. அவனை வலுக்கட்டாயமா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா அப்பா அப்பா, இப்ப அந்த ஆளு எதுவும் பண்ணாதீங்க. அவன் எதையும் பண்ண துணிஞ்சவன்ப்பா. விடுமா என்ன? என் வீட்டுக்குள்ள எவனோ வந்து அதிகாரம் பண்ணுவ நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? வேண்டாம்ப்பா, அந்த ஆளு உங்களை ஏதாவது செஞ்சுட்டா எங்களால தாங்க முடியாது. அம்மா வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டலாம், நான் ஒன்னும் வரல. உன்னை பத்தி கவலைப்படாம உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்க அப்பா ஆசைப்படுறான். இது நான் கொடுக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. நான் என்னமோ பெரிய பாவம் பண்ண மாதிரி இந்த வீட்ல எல்லாரும் நடந்துக்கிறாங்க. அந்த துளசி கூட என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா. அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்களே இப்ப பாத்தீங்கல்ல, அவங்களால தாங்கிக்கவே முடியல. நீ சுமாரு கதவை தர. ஐயோ அப்பா, ஐயோ. நீ எதுக்குடி பயப்படுற? அவருக்கு நான் யாருன்னு காட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன். கதவை தரடி. நீ போய் கதவை தர. தோரடி. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டல. எங்க வீட்டுக்கார மேல தேவையில்லாம கை வைக்காதீங்க.
வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு என்ன தகுதிடா இருக்கு நாயே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.